டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஷரண் கார்டனோட புதிய ஒரு வீடியோவில் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்குள்ள வீடியோ பெப்பர் பிளான்ட் வளர்க்கிற முறை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது எங்கள் வீட்டில் இருக்கிற பெப்பர் செடி, மிளகு செடி. இது நட்டு 3 மாதம் தான் ஆகுது பாருங்கள். அதுக்குள்ளே காய் வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இந்த பெப்பர் பிளான்ட்டுக்குள்ளே பெனிஃபிட் எல்லாருக்குமே தெரியும். மிளகு இல்லாத கிச்சனை நம்மளால் யோசித்து கூட பார்க்க முடியாது இல்லையா? 1 கிலோ 600 ரூபாயிலேருந்து விற்கப்படுது. அதோடைய குவாலிட்டியை பொறுத்து அதோட கூடுதல் ரேட் கூடுதல் குறைவாக இருக்கும். நம்முடைய வீட்டில் ஒரு 2 கொடி நட்டு வச்சாலே போதும். நம்ம வீட்டுக்கு தேவையான பெப்பர் கிடச்சிரும். இது 3 மாதத்துலேயே நம்ம காய்க்க ஆரம்பிச்சிச்சுன்னா ஒரு வருஷம் வர்ற நேரத்தில் நமக்கு நம்ம வீட்டுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளவும் நம்ம அந்த செடிகள்லேருந்தே பறிச்சிடலாம். மிளகு கொடி, வெற்றிலை கொடி, திப்பிலி கொடி எல்லாமே ஒரே ஃபேமிலியை சேர்ந்தது. இந்த வெற்றிலையில் 2 வகை இருக்குது. ஒன்று கொடி மிளகு, இன்னொன்று செடி மிளகு. இதில் ரொம்ப ஈஸியாக நம்மளால் பராமரித்து வளர்க்கக்கூடியது இந்த கொடி மிளகு. எந்த மெயின்டெனன்ஸும் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மரத்தில் லேசாக குழி தோண்டி, மரத்து பக்கத்தில் ஒரு சின்ன குழி தோண்டி அதுக்கு பக்கத்தில் நட்டு வச்சா போதும். அது தானாகவே வளர்ந்து இந்த மரத்தில் பாருங்கள் பற்றி படர்ந்துருக்கு பாருங்கள். இது மாதிரி படர்ந்து மேலே ஏறிடும். அது மாதிரி இந்த கொடி மிளகுல வர்ற விதைகள் தான் நல்ல தரமான விதைகளாகவும் நிறைய விதைகளும் கிடைக்கும். இந்த செடிக்கு நம்ம எந்த உரம் கொடுக்கணும், தண்ணி கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. நம்ம இந்த மரத்துக்கு உரமும் தண்ணியும் கொடுக்கறதுலேயே அதனுடைய சத்துக்களையே இந்த மிளகு எடுத்து நல்லா அழகாக வளரக்கூடியது. அது மாதிரி இந்த மிளகு செடியில் எந்த பூச்சி தாக்குதலுமே வர்றதில்லை. ஈஸியாக ரொம்பவே அழகாக வளரக்கூடியது இந்த மிளகு, கொடி மிளகு. மாடி தோட்டம் வச்சுருக்கவங்க செடி மிளகை நம்ம ட்ரை பண்ணலாம். இது நான் எடுத்துருக்க கட்டிங்ஸ் பாருங்கள் எப்படி வளர்க்குறதுன்னு. சாதாரண செடியில் உள்ள இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு ஜாயிண்டாக இருக்கு இல்லையா, இதிலேருந்து நம்ம கட்டிங்ஸ் ரெடி பண்ணலாம். இது நான் வேறு ஒரு செடியிலேருந்து தான் எழுதி, இது ரொம்ப சின்ன செடியானனால இதுலேருந்து நான் கட்டிங்ஸ் எடுக்கலை. இதுலேருந்து எடுத்திருக்கேன் பாருங்கள். இது பெரிய செடியிலேருந்து நான் கட்டிங்ஸ் எடுத்தது. இதோட ஒவ்வொரு ஜாயிண்ட்லேருந்தும் புதிய தளிர்கள் வரும். அதை நான் இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் நடுறதுக்காக. நம்ம மணி பிளான்ட் நடுவோம் இல்லையா, ஒவ்வொரு ஜாயிண்ட்லேருந்தும் நமக்கு புதிய செடிகள் வளரும். இதுக்கான பாட்டிங் மிக்ஸ் நம்ம ரோஸுக்கெல்லாம் எடுப்போம் இல்லையா, அது மாதிரிப்பட்ட பாட்டிங் மிக்ஸ் எடுத்தால் போதும். நம்ம ஈஸியாக வளர்த்தெடுக்கலாம். ஒவ்வொரு ஜாயிண்ட்லேருந்தும் தளிர்கள் வர நம்ம அதை வேறு கொஞ்சம் வளர்ந்து வர்றப்போ வேறு செடிகளை ரீபார்ட் பண்ணி எடுக்கலாம். இப்போ நான் 5 கன்று வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த 5லேருந்து நம்ம தனித்தனியாக 5 பாட்டில் நம்ம இதை தனியாக நடவு பண்ணி எடுக்க முடியும். ஈஸியாக வளர்க்கக்கூடியது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கட்டிங்ஸ் வேணும்னவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அனுப்பி கொடுக்குறேன். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்குள்ள வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இனி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் ஹாப்பி கார்டனிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.